பாண்டியன் ஸ்டோர்ஸ். குமரவேலின் கல்யாணத்தை அவருடைய அப்பத்தாவே நிறுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் தங்கமயிலுக்கு இரண்டு சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. அதாவது எபிசோட்டின் ஆரம்பத்தில் தங்கமயில் தன்னுடைய தங்கச்சிக்கு தோசை சுட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போது நேற்று மாமாவுக்கு என் போனிலிருந்து கால் பண்ணினியா என்று கேட்கிறார். அதற்கு மயில், கால் பண்ணினேன், ஆனா அவர் பேசவில்லை, கட் பண்ணிவிட்டார் என்று சொன்னதும், நான் வேணும்னா கடையில் போய் மாமாவிடம் பேசி பார்க்கவா என்று தங்கமயில் தங்கச்சி கேட்க, மயில் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். பிறகு தங்கமயில் சாப்பிட போகும்போது அவருடைய அம்மா, அங்கே கொஞ்சம் தான் மாவிருக்கு, அதை நீயே சாப்பிட்டு விட்டு போய்விடாதே என்று திட்டியதும் தங்கமயில் சாப்பாடு வேண்டாம் என்று வேலைக்கு கிளம்புகிறார். மறுபக்கத்தில் மீனா கோமதி வீட்டிற்கு வந்து தோசை சாப்பிட்டு கொண்டு பாண்டியனின் நடவடிக்கையை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ராஜி தலையை விரித்து போட்டு வர கோமதி அதற்கு வழக்கம் போல திட்டுகிறார். அப்போது கதிர், நான் தான் இப்படி போடச் சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு என்று கோமதியும் சரி என்று சொல்லிவிடுகிறார். பிறகு ராஜியும் கதிரும் வெளியே வரும்போது குமார் பாண்டியன் வீட்டை பார்த்தபடியே நிற்கிறார். அதை இவர்கள் பார்த்துவிட்டு கிளம்பி போகின்றனர். அப்போது அங்கு வரும் பாட்டி காந்திமதி, சாப்பிடாம இருக்கன்னு உங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கா, நீ ஏன் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க, போய் சாப்பிடு, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறார். அதற்கு குமரவேல், நடந்தா போறீங்க, நான் வேண்டுமானால் பைக்கில் டிராப் பண்ணட்டுமா என்று கேட்க, அதெல்லாம் வேண்டாமடா, பக்கத்தில்தான் கோவில், நான் நடந்தே போய்க்கிறேன் என்று கூறி காந்திமதி செல்கிறார். கோவிலுக்கு காந்திமணி தனியாக வந்திருப்பதை பார்த்த பூசாரி, என்னம்மா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, கூட யாரும் வரவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு காந்திமதி, நாளைக்கு என்னோட பேரனுக்கு நிச்சயதார்த்தம், வீட்ல அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு, அதான் யாரும் வரவில்லை என்று பதிலளிக்கிறார். கோவிலில் நடந்த சம்பவம், கோவிலுக்கு வரச் சொல்லியிருந்த பெண் வீட்டாரிடம் காந்திமதி பேச ஆரம்பிக்கிறார். நீங்களும் காலகாலத்துல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பற்றி வெளியே விசாரிச்சீங்களா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், விசாரிச்சோம், எல்லாமே நல்ல விதமாத்தான் சொன்னாங்க என்று கூறுகிறார்கள். அதற்கு காந்திமதி, நீங்க விசாரிச்சதுல யாருமே குமாருக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை சொல்லவில்லையா என்று கேட்க, பெண் வீட்டார் அதிர்ச்சி அடைகிறார்கள். கல்யாணத்தை நிறுத்திய அப்பத்தா பின்னர் காந்திமதி உண்மையை கூறுகிறார். என்னோட மகள் கோமதியின் பொண்ணு அரசியும் குமாரும் காதலிச்சாங்க. அது அவங்க ஃபேமிலிக்கு பிடிக்காம அரசிக்கு வேறொரு பையனுடன் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அரசிக்கு விருப்பம் இல்லாததால் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் குமரவேலுவோட ஓடி போயிட்டா. அது மட்டும் இல்லாம குமார் அவ கழுத்துல தாலியும் கட்டிட்டான். அதுக்கப்புறம் அரசி கொஞ்ச நாள் எங்க வீட்ல இருந்தா. பிறகு ரெண்டு குடும்பத்திற்கும் சண்டை வந்து விட்டது. அதுக்கப்புறம் அவ அவங்க வீட்டுக்கே போயிட்டா. குமார் இன்னும் அந்த பொண்ணு அரசியைத்தான் நினைத்து கொண்டு இருக்கிறான். இந்த நிலைமையில உங்க பொண்ணுக்கு குமாருக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்காது. உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுத்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க என்று கூறிவிட்டு காந்திமதி அங்கிருந்து புலம்புகிறார். மறுபுறம் மீனாவின் தோழிக்கு வீட்டில் வேலைக்கு சேர்ந்துள்ள தங்கமயில் எல்லா வேலைகளையும் நன்றாக செய்து நல்ல பெயர் வாங்குகிறார். அப்போது மீனாவின் தோழி அவசரமாக வீட்டுக்கு வருகிறார். என்னாச்சு என்று தங்கமயில் கேட்க, சமையல் வேலை பார்த்த பெண் திடீரென வேலைக்கு வராமல் நின்றுவிட்டதாக அவர் கூறுகிறார். உடனே தங்கமயில், நானே இனி சமையல் வேலையும் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல, மீனாவின் தோழி, அப்போ அதுக்கும் சேர்த்து மொத்தம் 17,000 சம்பளம் வாங்கிக்கோ என்று கூறுகிறார். கிடைப்பதை நினைத்து தங்கமயில் மகிழ்ச்சி அடைந்து உடனே இந்த தகவலை மீனாவுக்கு போன் செய்து சொல்லி சந்தோஷமாக இருக்கிறார். இப்படியாக எபிசோடு நிறைவடைந்தது. அதாவது குமரவேல் கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் இருப்பதை அறிந்த அவரின் பாட்டி பெண் வீட்டாரிடம் பேசி கல்யாணத்தை நிறுத்தியிருக்கிறார். குமரவேல் வீட்டின் வாசலில் சோகமாக நின்று கொண்டிருக்க, அவனிடம் வந்து பேசும் பாட்டி, சாப்பிடாம இருக்கன்னு உங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கா, நீ ஏண்டா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க, போய் சாப்பிடு, நான் கோவிலுக்கு போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கோவிலுக்கு கிளம்புகிறார் காந்திமதி. நடந்தா போறீங்க என குமரவேல் கேட்க, நான் வேண்டுமானால் பைக்கில் வந்து டிராப் பண்ணட்டுமா என்க, அதெல்லாம் வேண்டாமடா, பக்கத்துல தான் இருக்கு கோவில், நான் நடந்தே போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காந்திமதி கிளம்பி செல்கிறார்.
கோவிலுக்கு காந்திமதி தனியாக வந்திருப்பதை பார்த்த பூசாரி, என்னம்மா நீங்க மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, கூட யாரும் வரவில்லையா என்று கேட்க, அதற்கு நாளைக்கு என்னோட பேரனுக்கு நிச்சயதார்த்தம். வீட்டில் அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு, அதான் யாரும் வரவில்லை என சொல்கிறார். கோவிலுக்கு பெண் வீட்டாரை வரச் சொல்லி இருந்த காந்திமதி அவர்களிடம், நீங்களும் காலகாலத்துல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்க பொண்ணு கொடுக்கும் முன்னர் மாப்பிள்ளைய பத்தி வெளியே விசாரிச்சீங்களா என கேட்கிறார். அதற்கு அவர்கள், விசாரிச்சோம், எல்லாருமே நல்ல விதமாத்தான் சொன்னாங்க என கூறுகிறார்கள். நீங்க விசாரிச்சதுல யாருமே குமாருக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை சொல்லி இருக்க மாட்டாங்க என்று காந்திமதி கேட்க அவர்கள் ஷாக் ஆகிறார்கள். என்னோட மகள் கோமதியின் பொண்ணு அரசியும் குமாரும் காதலிச்சாங்க. அது அவங்க ஃபேமிலிக்கு பிடிக்காம அரசிக்கு வேறொரு பையனுடன் திருமணம் ஏற்பாடுகளை செய்தார்கள். ஆனால் அந்த கல்யாணத்தில் அரசிக்கு விருப்பம் இல்லாததால் அவர் கல்யாணத்திற்கு முதல் நாள் குமரவேலுவுடன் கல்யாணம் செய்து கொண்டாள். அது மட்டும் இல்லாமல் குமார் அவ கழுத்தில் தாலியும் கட்டிவிட்டான். அதன் பின்னர் அரசி கொஞ்ச நாள் எங்க வீட்டில்தான் இருந்தா. பிறகு 2 குடும்பத்துக்கும் சண்டை வந்துவிட்டது. அதுக்கப்புறம் அவ அவங்க வீட்டுக்கே போயிட்டா. குமார் இன்னும் அந்த பொண்ணு அரசியைத்தான் நினைத்து கொண்டு இருக்கிறான். இந்த நிலைமையில் உங்க பொண்ணுக்கு குமாருக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்காது. அதனால் உங்ககிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடிவெடுத்தேன். உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் நல்லபடியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க என கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் காந்திமதி. மறுபுறம் மீனாவின் தோழி வீட்டில் வேலைக்கு சேர்ந்துள்ள தங்கமயில் எல்லா வேலைகளையும் நீட்டாக செய்து நல்ல பெயர் வாங்குகிறார். மீனாவின் தோழி வேகமாக வீட்டுக்கு வர என்னாச்சு என தங்கமயில் விசாரிக்கிறார். அப்போது சமையல்கார பெண் வேலையிலிருந்து நின்றதை பற்றி கூறுகிறார். உடனே மயில், இனி நானே சமையல் வேலையும் பார்க்கிறேன் என சொல்ல, அப்போது மீனாவின் தோழி, அப்போ அதற்கும் சேர்த்து மொத்தம் 17,000 சம்பளம் வாங்கிக்கோ என கூறுகிறார். இவ்வளவு சம்பளம் கிடைப்பதை நினைத்து சந்தோஷப்படும் மயில் இந்த வேலை தகவலை மீனாவிடம் போன் சொல்லி உற்சாகம் அடைக்கிறார். அதாவது குமரவேலின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமாக அமைந்த நாள் அது. வீட்டின் வாசலில் சோகமாக நின்றிருந்த குமாரை பார்த்தாலே அவன் மனதுக்குள் எவ்வளவு குழப்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம். வீட்டுக்குள் நிச்சயதார்த்த வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்க, அவன் மட்டும் அந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்ளாமல் தனியாக நின்று கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் பாட்டி காந்திமதி வெளியே வந்து, சாப்பிடாம இருக்கன்னு உங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கா, நீ ஏன் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க, போய் சாப்பிடு, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் என்று சொல்ல, பாட்டியின் குரலில் எப்போதும் இருப்பது போல அக்கறை இருந்தது. குமார் உடனே, நடந்தா போறீங்க, நான் வேண்டுமானால் பைக்கில் டிராப் பண்ணட்டுமா என்று கேட்டான். ஒரு பக்கம் குமாரின் கல்யாணம் நின்ற சோகம், மறுபக்கம் தங்கமயிலின் வாழ்க்கையில் வந்த புதிய வாய்ப்பு. 2 எதிர்மறை உணர்வுகளோடு அந்த நாள் முடிவடைந்தது. வாழ்க்கை ஒரே நேரத்தில் ஒருவருக்கு கதவை மூடும்போது மற்றொருவருக்கு ஒரு ஜன்னலை திறந்து வைக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். வீட்டின் முன் வாசலில் மாலை காற்று அடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த காற்று குமரவேலின் மனதில் மனக்குழப்பத்தை சற்றும் குறைக்கவில்லை. வீட்டுக்குள் நாளைய நிச்சயதார்த்தத்திற்கான ஆயத்தங்கள் வேகமாக நடந்து கொண்டிருந்தன. உறவினர்கள் வருகை, சிரிப்பு, பேசும் சத்தம் எல்லாம் இருந்தாலும் குமாரின் மனது மட்டும் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது. அவன் அங்கே நின்றபடி பாண்டியன் வீட்டை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் ஒரு தேடல் இருந்தது. கடந்த கால நினைவுகள் விட்டுப் போகவில்லை. அந்த நேரத்தில் காந்திமதி வெளியே வந்து, நான் கோவிலுக்கு போகிறேன், நீ உள்ளே போ என்ற குரலில் கண்டிப்பும் அன்பும் கலந்திருந்தது. காந்திமதி பெண் வீட்டாரிடம் கேட்ட ஒரு கேள்வி மின்னல் போல பட்டது. பெண் வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர். அதற்கு பிறகு காந்திமதி உண்மையை சொல்லத் தொடங்கினார். குமாரும் அரசியும் காதலித்தது பெண்ணை மறக்காமல் இருக்கும்போது எப்படி இன்னொரு பெண்ணுடன் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது என்று மனம் கனத்தபடி கூறினார். ஒரு பாட்டியாக பேரனின் மனநிலையை புரிந்து கொண்டார். ஒரு பெண்ணின் வாழ்க்கை வீணாகக் கூடாது என்பதற்காக தனது குடும்பத்தின் பெருமையை விட உண்மையை தேர்ந்தெடுத்தார். அந்த முடிவால் ஒரு நிச்சயதார்த்தம் நின்றது. ஆனால் அது ஒரு பெண்ணின் எதிர்காலத்தை காப்பாற்றிய முடிவாக இருந்தது. தங்கமயிலின் நேர்மையும் உழைப்பும் கண்டு, அப்போ மொத்தம் 17,000 வாங்கிக்கோ என்ற வார்த்தை தங்கமயிலின் காதில் விழுந்தது. அவளது முகத்தில் மகிழ்ச்சி பூத்தது. அந்த மகிழ்ச்சியை உடனே மீனாவிடம் பகிர்ந்தாள். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்திருக்கு என்ற அவளது குரலில் ஒரு உறுதி இருந்தது.
ஒரு பக்கம் குமாரின் கடந்த காலம் அவன் எதிர்காலத்தை தடுக்க, மறுபக்கம் தங்கமயிலின் உழைப்பு அவளுக்கான புதிய பாதையை திறந்தது, வாழ்க்கையை ஒரே நாளில் சோகத்தையும் சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுத்தது. நாளை என்ன நடக்கும்? குமாரின் மனம் மாற்றமா? அரசி மீண்டும் வருவாளா? தங்கமயிலின் வளர்ச்சி இன்னும் எவ்வளவு உயரம் செல்லும்? இந்த கேள்விகளோடு கதையின் அடுத்த அத்தியாயத்தை எதிர்த்து காத்திருப்போம். அதாவது வாழ்க்கை இப்படித்தான். ஒரு கதவு மூடும்போது இன்னொரு கதவு திறக்கிறது. சோகமும் சந்தோஷமும் ஒரே நாளில் கலந்து வரும். அடுத்த கட்டத்தில் குமாரின் மனம் என்ன முடிவு எடுக்கும்? அரசி மீண்டும் அவன் வாழ்க்கையில் வருவாளா? தங்கமயிலின் உழைப்பு அவளை இன்னும் எத்தனை உயரத்திற்கு கொண்டு செல்லும்? இந்த எதிர்பார்ப்புகளோடு கதை தொடர்கிறது.